வணக்கம் டு டக்குனு டெக் 42வது எபிசோட் மக்களே. இன்னைக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, CES, அதாவது தி கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ அப்படின்ற மாபெரும் எலக்ட்ரானிக் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எல்லா கம்பெனிஸும் போட்டி போட்டு அவங்களோட டிவைசஸ் அண்ட் டெக்னாலஜிஸை டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான நியூஸ்களை மட்டும் அள்ளி டக்குன்னு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த டக்குனு டெக் எபிசோட். நான் மிஸ்டர் ஏ, என் கூட உங்களுக்காக நியூஸ் அள்ளி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு மிஸ்டர் எம். நன்றி மிஸ்டர் ஏ. அப்புறம் இன்னைக்கு சிஇஎஸ்ல, அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸோட ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கவுங்க டெக்னாலஜிஸை டிஸ்பிளே பண்ணிருக்காங்கல்ல. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாம்சங் 2 டெக்னாலஜி இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணாங்க. ஒன்னு வந்து ராலி அப்படின்னு ஒன்னு காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ராலினா என்னன்னா ரோலிங் ரோபாட். நம்ம வீட்டுல இருக்க நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி நம்ம எங்க போனாலும் நம்ம கூடயே சுத்திட்டு வரும். நம்ம சொல்றதெல்லாம் அதுவும் கேட்கும். இப்போ லைட் ஆன் பண்ணும், ஸ்பீக்கர் பண்ணும் அப்படிங்கிற அது எல்லாமே அது கூட அது எல்லாத்தோடையும் கான்டாக்ட்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரோபோட் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னன்னா இப்போ நிறைய நார்டிக் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அவங்க ரொம்ப தனியா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இந்த ரோபோட் வந்து கண்டிப்பா செம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு ஆட் ஒன்று போட்டாங்க, அது தாறுமாறா இருந்துச்சு. என்னன்னா இருக்கிற பெட்ஸ் எல்லாம் அது மேல பொறாமப்படுற மாதிரி. அப்புறம் இந்த என்ன ஆட்டோமேட்டிக் இது இருக்கும்ல, என்ன கால் ரோல் ஆகுது ரொம்ப, அந்த வேக்கம் கிளீனர் ஒன்று இருக்கும்ல, அதுவும் இதுவும் போட்டி போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய சமயம் ஆடு போட்டிருந்தானுங்க. ஓகே மக்களே, எக்ஸாக்ட்லி. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு வேற ஒரு டெக்னாலஜியை காமிச்சிருந்தாங்க. அது என்னன்னா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி. ஓகே, சாம்சங் கிளாஸ் போட்டு, சாம்சங் கிளாஸ்ங்கிறது கூகுள் கிளாஸ் மாதிரியே விஆர் காமிக்கிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை போட்டு இந்த எக்ஸோஸ்கெலிட்டனையும் நம்ம மாட்டிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணோம்னா நமக்கு விர்ச்சுவலா ஒரு ட்ரெயினர் அப்பியர் ஆவாங்க. அவங்க வந்து நம்மளோட பொசிஷன்ஸ் எல்லாம் இங்க கொஞ்சம் ட்வீக் பண்ணும், அங்க கொஞ்சம் ட்வீக் பண்ணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம பொசிஷனை வந்து கரெக்டா நல்லா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஏஐ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம ஒவ்வொரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோம்னா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு போன்ல அனுப்பி வைக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஓகே, OnePlusம் வந்து அவங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாம் அன்வீல் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணதுலேயே ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா கான்செப்ட் ஒன் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து McLaren-Inspired டிசைனோட வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மெக்லாரன் மாதிரி அதே பப்பாயா ஆரஞ்சு கலர்ல லெதர் பேக்கோட வருது. ஸ்டிச்சஸ் எல்லாம் கூட இருக்கு. சைடு வந்து பாத்தீங்கன்னா வேப்பர் டெபாசிட்டட் அலுமினியம் ஃப்ரேம் வச்சு பண்ணியிருக்காங்க. அது மேல ஒரு 24 கேரட் கோல்டு கோட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தின்னான கோட்டிங், பார்க்க நல்லா ஷைனிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது எல்லாத்துலயுமே ரொம்ப ஹைலைட்டான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேக் கேமராஸ் தான். அந்த பேக் கேமராஸ் வந்து ஒரு எலக்ட்ரோக்ரோமிக் கிளாஸ் அதை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில ஹை எண்ட் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்ல எல்லாம் மேல இருக்கிற சீலிங் வந்து ஒரு பட்டன் கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். ஆனா ஒரு பட்டனை தட்டினீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஒபேக் ஆயிரும். அதாவது லைட்டை உள்ள விடாம பிளாக் கலர் கிளாஸ் மாதிரி மாறிடும். இது வந்து அந்த கிளாஸோட சைட்ல வோல்டேஜ் அப்ளை பண்ணாவே போதும், அந்த கிளாஸோட கலரை வந்து மாத்திர முடியும் அப்படின்ற மாதிரி டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப குட்டி பண்ணி சின்னது பண்ணி இந்த கேமராஸை கவர் பண்றதுக்கு சூட்டபிளா இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதுக்காக 18 மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்களாமா. பிளஸ் இது வந்து இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து வெறும் 0.07 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுது. ஸோ இப்போ டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னா நீங்க பட்டன் அமுத்தினீங்கன்னா 0.07 செகண்ட்ஸ்ல பிளாக்கா மாறிடும். பிளஸ் அதோட திக்னஸும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 0.5 மில்லிமீட்டர் தான் இந்த கிளாஸ் வருது. ஸோ உண்மையிலேயே ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து சும்மா லுக்ஸுக்காக மட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இது வந்து என்ன சொல்றது, நியூட்ரல் டென்சிட்டி ஃபில்டருக்காகவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ பிரைட் லைட்ல லாங் எக்ஸ்போஷர் போட்டோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் OnePlus வந்து இட் ஆல்மோஸ்ட் யூசஸ் 0 பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நம்ம பேட்டரியும் குடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா. ஓகே, நல்ல விஷயம் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா. ஓகே, அப்புறம் எல்ஜி வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரியும், OLED டிவிஸ்ல இண்டஸ்ட்ரி டாப் வந்து எல்ஜி தான். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சிஇஎஸ்ல தான் எல்ஜி வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம்
ரோலிங் டிவி எல்லாம் காமிச்சாங்க. அந்த மாதிரி இந்த தடவை 13 டிவி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எதுவுமே ரோலிங் கிடையாது, பட் ஆனா 13 டிஃப்ரெண்ட் சைசஸ் ஆஃப் டிவிஸ் இன்னைக்கு வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டைமா நானோ எல்சிடி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டிவி ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பிரைசஸ் அண்ட் அவைலபிலிட்டி எல்லாம் தெரியாது. இந்தியால நிறைய எல்ஜியோட அந்த ரோலிங் டிவி எல்லாம் அவைலபிளே கிடையாது. இதெல்லாம் வருமா வராதான்னு தெரியாது, பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லதுதான். ஓகே. சோனி வந்து அவங்களோட அடுத்த கேவலமான பேர் வச்ச ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து WI1000XM2 அப்படின்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன்ஸ் தான். நெக் பேண்டோட வரக்கூடிய இன்-இயர் ஹெட்ஃபோன்ஸ் மாடல் இது. இது வந்து பிரைஸ் வந்து 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இந்தியாவில். ஓகே. ஸோ 22,000ங்கிறது நெக் பேண்ட் மாடல் டைப் ஹெட்ஃபோன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஆனால் ஸ்டில் அவங்க வந்து தே ஹேவ் இண்டஸ்ட்ரி லீடிங் நாய்ஸ் கேன்சலேஷன் எபிலிட்டிஸ். அப்புறம் அது போக என்ன சொல்றது, குயிக் சார்ஜிங் வச்சிருக்காங்க. வெறும் 10 minutes சார்ஜ் பண்ணா 1.5 hours ப்ளே பண்ணலாம். அது மாதிரிலாம். சூப்பர். இது வந்து ஒரே ஒரு கலர்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, பிளாக். ஓகே. அவங்க அந்த பேரை மாத்திரம் அது என்ன பண்ணுன்னு தெரியல. ஆமா. ஓகே. அப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஐபோன் SE2 நம்ம பாத்துட்டு இருந்தோம்ல. ஆல்ரெடி ஐபோன் SE வந்து தாறுமாறான சேல்ஸ். மெயினா அதோட குட்டி ஃபார்ம் ஃபேக்டர், அழகா கையில பிடிச்சி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக அது செம்ம சேல்ஸ். என்ன கேட்டா அதோட சீப்ன்றதுக்காக தான் நினைக்கிறேன். இந்தியால சீப்புங்கிறதுனாலதான். பட் ஆனா யூஎஸ் பீப்புள் வந்து அது குட்டியான ஃபார்ம் ஃபேக்டருக்காக தானே இது பண்ணாங்க. ஆமா ஆமா. ஸோ அந்த மாதிரி ஐபோன் SE2 வருதுன்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கல்ல. அதோட இமேஜஸ் லீக் ஆயிருக்கு. அப்படியே ஐபோன் 8ஓட க்ளோன் தான். சேம் சிங்கிள் கேமரா. இதுலயும் டச் ஐடி இருக்கு. நல்ல வேளை அவங்க ஃபேஸ் ஐடி இதுல வைக்கல, ஏன்னா சீப்பர் மாடல் அதுக்காக. ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சு இப்போ A12 பயானிக் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னாலும் கண்டிப்பா ஒருத்தான போன். ஆமா கண்டிப்பா. A12 பயோனிக்ன்றது சாதாரணம் இல்ல. ஆமா. ஏன்னா இன்னுமே அவங்களோட ஐபேட் ப்ரோ மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா A12 பயோனிக்கோட ஓவர் கிளாக் ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அதோட பெஞ்ச் மார்க்ஸ் இது வரைக்கும் எந்த டிவைஸுமே பீட் பண்ணல. இனிமேல் வரக்கூடிய ஸ்னாப்டிராகன் 865 இருக்கு, அது கூட இன்னும் பக்கத்துக்குள்ள கூட இல்ல. ஆமா. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. இந்த டச் ஐடின்னு சொன்னீங்களா, இது வந்து ஐபோனோட ப்ரோ மாடல்ல கூட இனிமேல் டச் ஐடி தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஃபேஸ் ஐடியை தூக்கிட்டு. ஆமா ஆமா. அநேகமா அது ஸ்னாப்டிராகனோட அந்த ஹாஃப் ஸ்கிரீன்ல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி வச்சிருந்தாங்களா, அதான் இருக்கும். இருக்கலாம். குவால்காமோட. ஓகே. சோனியை பத்தி அடுத்த நியூஸ் சொல்றேன். சோனி வந்து விஷன் எக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எலக்ட்ரிக் கார் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோனிக்கும் காருக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். அவங்க வந்து ஆக்சுவலி மேனுஃபேக்சர் பண்ண போறது காரே கிடையாது, இது வந்து ஒரு கான்செப்ட் கார் தான். ஆனா அவங்க இந்த கான்செப்ட் கார் எதுக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னா, அதுல என்னெல்லாம் சோனி டெக்னாலஜிஸை ஒரு எலக்ட்ரிக் கார்ல வந்து ஃபிட் பண்ண முடியும், ஒரு எலக்ட்ரிக் கார்ல என்னென்ன சோனி ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும்ன்றத டிஸ்பிளே பண்றதுக்காக தான். இதுல மட்டுமே ஒரு 33 சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. காரை சுத்தி சென்சார்ஸ் தான் வச்சிருக்காங்க. அவங்களோட ரெகுலர் என்ன சொல்றது IMX சென்சார்ஸ்ல இருந்து டைம் ஆஃப் ஃபிளைட் சென்சார் எல்லா சென்சார்ஸுமே வச்சிருக்காங்க. அது போக இதோட 0 to 100 கிலோமீட்டர் வந்து 4.5 செகண்ட்ஸ்ல போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4.8 செகண்ட்ஸ்ல போகும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இதோட டாப் ஸ்பீட் வந்து 240 km/h இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பா வரப்போறது இல்ல. ஓகே. அப்புறம் ரெட்மியோட K30 5G வேரியன்ட் வந்து இன்னைக்கு சைனால சேலுக்கு போச்சு. சேலுக்கு போன 2 மணி நேரத்துக்குள்ள எல்லா போன்ஸும் வித்துட்டாங்களாமா. எத்தனை யூனிட் வித்தாங்கன்னு தெரியல. பட் ஆனா அதோட பிரைசிங் வந்து சூப்பரான பிரைசிங். 20,000 தான். 20,000க்கு ஒரு 5G ஃபோன். ஸ்னாப்டிராகன் 765 5G வேரியன்ட். ஆமா, அவங்க ஊர்ல 5G இருக்கு, அவங்க யூஸ் ஆகும். ஆமா, நம்ம ஊருக்கு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷமாவது வராது. ஆமா ஆமா. ஓகே ஓகே. இப்போ சோனி வந்து எப்படி என்ன சொல்றது மார்க்கெட்டுக்கே வராத ஒரு கார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அதே மாதிரி இன்டெலும் ஒரு லேப்டாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மார்க்கெட்டுக்கு வரப்போறது கிடையாது. ஆனா எதுக்காக அந்த லேப்டாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதுக்கு அவங்க வந்து ஹார்ஸ்ஷூ பெண்ட் அப்படின்னு ஒரு பெண்ட் பிசி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இது பாக்குறதுக்கு வந்து ஒரு 17.3 இன்ச் பெரிய டேப்லெட் மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஆனா இதுல வந்து திடீர்னு அப்படி எடுத்து அப்படி பாதியா மடிச்சீங்கன்னா கீழ் ஹாஃப் வந்து டிஸ்பிளே வந்து லேப்டாப் கீழ் ஹாஃப் டிஸ்பிளே வந்து டைப்பிங் கீபோர்ட் மாதிரியும் மேல் ஹாஃப் டிஸ்பிளே வந்து ஒரு சாதாரண லேப்டாப் டிஸ்பிளே மாதிரியும் வச்சு ஒரு என்ன சொல்றது 13 இன்ச் லேப்டாப் டிஸ்பிளே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஓகே. ஃபோல்டபிள் லேப்டாப்ஸா? ஆமா, ஒரு டிஸ்பிளே, அதாவது ஒரு ஃபுல் ஃபோல்டபிள் கம்ப்யூட்டர் வந்து ஓகே அது ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டேப்லெட்டா மாறிடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஓகே. 17.3 இந்த லினோவோ யோகால ஒரு இது ப்ரோட்டோடைப் காமிச்சாங்க அந்த மாதிரி. அதுல வந்து என்ன சொல்றது கீழ் பாதியில வந்து பாதி கீபோர்டு பாதி டிஸ்பிளே இருந்துச்சு. ஆமா. இல்ல அது வந்து மார்க்கெட்டுக்கே வந்துருச்சு. நீங்க எந்த மாடல் சொல்றீங்க? ப்ரோட்டோடைப் தான் காமிச்சாங்களா? இப்போ காமிக்கல, ரொம்ப நாள் முன்னாடி மார்க்கெட்டுக்கு வந்துச்சுல அதுதான். ஆமா. இல்ல அது வந்து என்ன சொல்றது மேல் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து டிஸ்பிளே, கீழ் ஹாஃப்ல வந்து பாதி டிஸ்பிளே பாதி வந்து கீபோர்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இல்ல. நான் வந்து ஒரு டேப்லெட்டை ஃபோல்ட் பண்ணா இப்போ ஒண்ணும் இல்ல, மைக்ரோசாஃப்டோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம கீபோர்டு எக்ஸ்ட்ராவா தனியா அட்டாச் பண்ணிக்குவோம். ஓகே. இதுல வந்து அத டிஸ்பிளேவா ஹாஃபா ஃபோல்ட் பண்ணா அந்த டிஸ்பிளேயோட செகண்ட் ஹாஃப் வந்து தானா கீபோர்டா மாறிடும். ஓகே. ஆமா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஓகே ஓகே. பிளஸ் இதுல வந்து என்ன சொல்றது இன்னொரு ரொம்ப தின்னான பிசிக்கல் கீபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழ் ஆஃப் த டிஸ்பிளே மேல நீங்க வச்சீங்கன்னா மேக்னெட்டிக்கலி லாக் ஆகி நம்ம சாதாரண பிசிக்கல் டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிசிக்கல் கீபோர்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல வந்து இன்னும் என்ன சொல்றது நிறைய ஃபார்ம் ஃபேக்டர்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஃபுல் சைஸ் நீங்க வச்சீங்கன்னா ஃபுல் சைஸ் டேப்லெட்டா ஓப்பன் பண்ணீங்கன்னா கூட பின்னாடி கிக் ஸ்டாண்ட் இருக்கு, அதை வச்சு ஸ்டாண்டா அப்படி நிக்க வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இது மேல அட்டாச் பண்ற அந்த கீபோர்டை தனியா எடுத்து வச்சு நீங்க ஒரு தனி டெஸ்க்டாப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கீபோர்டு தனியா, ஃபுல் சைஸ் டிஸ்பிளே தனியா, மவுஸ் தனியா அப்படின்றதுலாம் வச்சு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓ நல்ல கான்செப்ட். இது வந்து எதுக்காக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜியை எந்த கம்பெனி வேணா இவங்க கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ நாளைக்கு ஹெச்பிஓ சாம்சங்கோ யாரா இருந்தாலும் மைக்ரோசாஃப்டோ ஆமா இதே கான்செப்ட்ல இதே பேசிஸ்ல அவங்களும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஹார்ட்வேர் விற்கலாம். ஓகே ஓகே. என்கிட்ட இருக்க கடைசி சோகமான நியூஸ் என்னன்னா, ஏன் இவ்வளவு கேவலமான டோன்ல போகிறேன்னு கேட்காதீங்க, சும்மா சோகத்துக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே. என்னன்னா, இப்போ ஓப்போ ஃபைண்டெக்ஸ்ல வந்து அண்டர் ஸ்கிரீன் கேமரா வரும்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, அது வராது அப்படின்ட்டு ஓப்போவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து நம்ம ஆசையில மண்ணை தூக்கி கொட்டிட்டார். ஓகே. என்னன்னா இந்த மாதிரி அண்டர் ஸ்கிரீன் கேமரா வந்து மாசஸ்க்கு, அதாவது நிறைய ப்ரொடக்ஷன் பண்றது வந்து இப்போதைக்கு பாசிபிள் இல்ல, அதனால எங்களால இதை பண்ண முடியாது, ஓப்போ ஃபைண்டெக்ஸ்ல இது வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இத பார்த்து என் மனசு உடஞ்சிட்டு போச்சு. ஓகே மக்களே, அவரு சோகமா தூங்க போவாரு, நீங்களும் கிழிச்சுட்டு தூங்க போங்க. நாளைக்கு சிஎஸ் நடக்கிற நியூஸோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பை. ஓகே மக்களே, சீக்கிரமா போம். டாடா, பை.